இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா, நீங்க அந்த டாக்குமெண்ட் எடுத்துக்கிட்டு சீக்கிரமா இங்க இருந்து கிளம்புங்க. இனிமே இங்க நீங்க இருக்கக்கூடாது. கண்ணா, அம்மா, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். நீங்க என்ன எப்படி நினைச்சீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு தாயோட அன்புன்னா என்னங்கிறத நீங்க தான் எனக்கு காட்டினீங்க. அதை நான் எப்பவும் மறக்க மாட்டேன். அம்மா, இப்பவும் சொல்றேன்மா, இந்த பத்திரத்தை உங்களுக்காக மட்டும்தான் நான் எடுத்துட்டு வந்தேன். உங்களுக்காக மட்டும்தான். தயவு செஞ்சு திரும்ப வந்துடாதீங்க. இந்த பத்திரத்தை நான் தான் கொடுத்தேன்னு யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. கண்ணா, கண்ணா, உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்ப. என்ன மாதிரி இனிமேல் எந்த பொண்ணும் இவங்கிட்ட மாட்டக்கூடாதுன்னு தான் நானும் நினைக்கிறேன். ஆனா அப்புறம் நான் எங்க போனாலும் என்ன அவன் விட மாட்டான். அப்ப நான் என்ன பண்றது? அப்ப உடனே கிளம்பு. ஏன்னா இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கும்போது எல்லார்கிட்டயும் உண்மையை சொல்றது நல்லது. இல்லங்க, இப்ப போனா சரியா வராது. இது அவங்க ஊரு, அவங்க இடம். விஷயத்தை எப்படி வேணாலும் மாத்துவாங்க. என்ன பண்ணலாம்? அது வரைக்கும்லாம் இவன் இந்த பொண்ணை விட்டு வைக்க மாட்டான். கூடவே எல்லாம் இருக்கவும் முடியாது. கல்யாணத்தப்போ எல்லாரும் முன்னாடியும் சொன்னா சரியா இருக்கும். ஆனா அது வரைக்கும் என்ன செய்யறது? பாருங்கம்மா, நீங்க கூட வரீங்களா? உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. பாதுகாப்பா நாங்க பாத்துக்கிறோம். ஆனா கதிர், எங்க பாதுகாப்புல தான் நீ இருக்கங்கிறது இவனுக்கு தெரியாது. அதனால நீ தைரியமா இருக்கலாம். உன்னை யாராலையும் நெருங்க முடியாது. எங்க அம்மா தங்கச்சிங்க. இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு. சென்னையில புல்லட் பாண்டின்னு எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க பாத்துக்குவாங்க. கல்யாணம் நடக்கிற அன்னைக்கு மட்டும் நீ வந்தா போதும். அது வரைக்கும் நீங்க சேஃப்டி பண்ணா போதும். நான் பாத்துக்கிறேன். இந்து, தேங்க்ஸ் வீராக்கா. உங்க உதவிய நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். இப்படி உனக்கு எல்லா விதத்திலயும் அநியாயம் பண்ண குடும்பத்துல இருக்கிற ஒரு பொண்ணுக்காக நீ உயிரே பணைய வைக்கிற. உன்ன மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை. இனி நீ தனி ஆள் இல்ல. உனக்கு நாங்க இருக்கோம். நான் உனக்கு அண்ணன் மாதிரி. உனக்கு வீரா இருக்கா, என் குடும்பம் இருக்கு. எப்ப என்ன பிரச்சனைனாலும் எங்க கிட்ட சொல்லு, நாங்க வந்து நிப்போம். என்னாச்சுடா? எடுக்கலடா. ஏதாவது ஆகிருக்குமோன்னு பயமா இருக்கு. ஒண்ணும் இல்ல, வந்துருவாங்க. வீரா, வீரா, உங்களுக்கு ஒண்ணும் இல்ல? மாறா, உங்களுக்கு ஒண்ணும் இல்ல? வலிமை எங்களுக்கு ஒண்ணும் இல்ல. மாறா, எங்கடா போயிருந்தீங்க ரெண்டு பேரும்? டேய், கட் அவுத்துறா. அண்ணா, கட் அவுத்துறா.
அம்மா உங்களுக்குலாம் ஒண்ணும் இல்லைல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. கர்ணா வந்து எங்க எல்லாரையும் காப்பாத்திட்டான். என்ன சொல்றீங்க? டேய் நிஜமா சொல்றேன்டா. நான் கூட இங்க வந்த புதுசுல கர்ணாவை தப்பா தான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்படி ஒரு முரட்டு பயலா இருக்கானே, ஒரு பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துட்டான்னு நினைச்சேன். ஆனா அவன் ஒரு சூழ்நிலை கைதி. ரொம்ப நல்லவன். ஆனா அவன் நல்லவங்கிறது அவனுக்கே தெரிய மாட்டேங்குதுடா. நானும் அதை புரிஞ்சுக்கிட்டேன்டா. அவன் விசுவாசத்துக்காக என்ன வேணாலும் செய்யலாம்னு நினைக்கிறவன். ஆனா அவன் மனசுக்குள்ள எது சரி எது தப்புன்னு ஒரு கணக்கு இருக்கு. அதை வெளிப்படையா அவனால சொல்ல முடியல. மாறா, நம்ம கடை பத்திரம் அத்தை, இது எப்படி உங்ககிட்ட? கர்ணா கொண்டு வந்து கொடுத்தான். நான் அவனை வார்த்தையில தான் என் புள்ளன்னு நினைச்சேன். ஆனா அவன் என்ன உண்மையிலேயே அவன் அம்மாவா நினைச்சிருக்காண்டா. அவங்க அண்ணன் பேச்சு தட்டாதவ, அவங்க அண்ணன் கிழிச்ச கோட்டை தாண்டாதவ, அதையெல்லாம் மீறி இந்த பத்திரத்தை கொண்டு வந்து நம்ம கையில கொடுத்தா என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு யோசிக்காம அன்பை மட்டுமே நினைச்சு கொண்டு வந்து கொடுத்துட்டான்டா. அவனுக்கு ரொம்ப நல்ல மனசு மாறா. அவன் நல்லா இருக்கணும். அவன் நல்லா இருக்கணும். வள்ளி, நல்ல மனசு இருக்கவங்களுக்கு பிரச்சனை வரும். ஆனா கடவுள் ஏதோ ஒரு வகையில அவங்கள காப்பாத்திடுவாங்க. அவன் நல்லா இருப்பான். நீ ஒண்ணும் கவலைப்பட தேவையில்லை. நல்லா இருக்கணும்டா. அப்ப எங்களோட சேர்த்து உனக்கு இன்னொரு புள்ள? ஆமாடா, அவனும் எங்க புள்ளதான். மாறா, இந்த பொண்ணு யாரு? அது இவங்க யாருன்னு உங்களுக்கு அப்புறமா தெளிவா சொல்றேன். முத நாம இங்க இருந்து கிளம்புவோம். ஆமா ஆமா, நம்ம மாட்டிட்டா கருணாக்கு தான் பிரச்சனை. கிளம்பிடலாம்.